தஞ்சையில் 12ஆம் வகுப்பு மாணவனை தாக்கி கடத்தியதாக பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெற்றோர் மற்றும் உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன சையத், விவரிங்க. தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய தெற்கு வீதி பகுதி. இந்த பகுதி வந்து மக்கள் அதிகமான இருக்கக்கூடிய பகுதி, நெரிசல் மிகுந்த பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தனியார் உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் வந்து ஏராளமான மாணவ மாணவிகள் வந்து பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கீழாவாசல் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் படித்து வருகிறார். அவர் இன்று தினம் வந்து மதியம் தான் அவர் வந்து பள்ளிக்கு வந்திருக்கிறார். அவரோட தந்தை தான் வந்து பள்ளிக்கு வந்து அவரை வந்து அனுப்பிவிட்டு அவர் வந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் மாலையில் அந்த பகுதியில் வந்து சிறு சலசலப்பு ஏற்பட்டதாக அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். அப்போது வந்து பள்ளி மாணவனை தாக்கி இருசக்கர வாகனத்தில் கடந்து கொண்டு சென்றிருக்கிறார் என பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவிக்கிறார். உடனடியாக அந்த பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த அடிப்படையில் உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி காட்சி என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து பள்ளி மாணவன் பள்ளியில் இருந்து அருகே சென்று வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது சில நபர்கள் வந்து அந்த பள்ளி மாணவனை தாக்கி இருசக்கர வாகனத்தில் அவரை அமர வைத்து அந்த இருசக்கர வாகனத்தை அவரை அழைத்து செல்கின்றனர். இந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பெற்றோர்கள் வந்து தற்போது பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் தங்கள் பிள்ளைகளை வந்து உடனடியாக மீட்டு தர வேண்டும், தங்கள் பிள்ளைக்கு எந்த இதுவும் ஆயிடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நேரமாக வந்து பெற்றோர்கள் வந்து பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் வந்து அந்த பகுதியை ஒரு பரபரப்பான காட்சியாக அமைகிறது. உடனடியாக காவல்துறையினர் வந்து தங்கள் பெற்றோர்கள் வந்து நீங்கள் வந்து புகார் அளிங்கள் என வந்து மேற்கு காவல்துறையினர் வந்து பெற்றோர்களை மட்டும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த உறவினர்களும் பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து பள்ளியை முற்றுகையிட்டு அந்த இடத்தில் தான் இருக்கிறார்கள். மாணவனை மீட்கும் வரை நாங்கள் இந்த பகுதியில் இருந்து செல்ல மாட்டோம் என்று அவர் தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி சையத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.